கடகராசி கடக லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். கடகராசியோடைய குண நலன்கள் என்ன? இன்னைக்கு குரு சூரியன்கிற சிவராஜ யோகம் என்ன கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த ராசி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன நிச்சயமாக பார்க்கலாம். கடகத்தை பொறுத்தவரையும் ரொம்ப சாஃப்ட் நேச்சர். யாரா இருந்தாலும் இந்தா எடுத்துக்கோங்க, இந்தா என்ன வேணுமோ நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற ஒரு யதார்த்த மனப்பான்மை அதிகமாக இருக்கக்கூடிய ராசிங்க. எதா இருந்தாலும் விட்டு கொடுத்துருவாங்க வாழ்க்கையில். இது வேணும் செல்ஃபிஷ் அப்படிங்கிறது 0%. ஏன் கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் இணையான தாயன்பு இருக்கு. ஆனால் கடகம் தான் தாயன்பில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய ராசி. நிர்வாகத்திறன் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தான். கடகமும் சிம்மம் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை குறிக்கக்கூடிய ராசி. அரசியல் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குமே நிறைய பெயர் போன ராசி. இந்த கடக அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிம்மம் அப்படிங்கிறது விட்டு கொடுக்காது. எங்கேயும் எதிலும் முதல்ல இருக்கும். ஆனால் அந்த கடகம் எல்லாத்தையும் சாஃப்டா நேச்சரா அனுமதிச்சுட்டு எல்லாத்தையும் அட்ஜஸ்டபிள் பண்ணி போயிட்டு இதனாலேயே பின்தங்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல வந்துருவாங்க. மற்றவர்களுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழக்கூடிய ராசி. இன்ன வரையும் தனக்கு என்ன வேணும்னு வாங்க சொல்லாத ராசி, தெரியாத ராசி. இங்க சந்திரன் ஆச்சம். தாய்மை உணர்வு ரொம்ப அதிகமுடைய ராசி. யாரை வேணாலும் என்ன வேணாலும் திட்டிக்கோங்க, என்ன வேணாலும் பேசுங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மறந்துடுவாங்க. நேற்று பேசுனது தானே, அது நேற்று நான் மறந்துட்டேன், இப்போ வேற என்ன அப்படிங்கிற மாதிரி. இந்த கூட்டு குடும்பத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி சந்திரன் கடகராசியில் சம்மந்தப்பட்டிருந்தா ஒருத்தருடைய விஷயங்கள் ஒருத்தர் பேசவே மாட்டாங்க, வெளியே சொல்லவே மாட்டாங்க. அந்த குடும்பத்தை காக்கிறதுக்கு தக்க வச்சுக்கிறதுக்கு போராடுவாங்க. அதுவுமே கடகராசி ஒரு ஹெல்பிங் அப்படிங்கிறது ரொம்பவே பார்த்தீங்கன்னா அதிகமுடைய ராசின்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எங்கிட்ட இருந்து ஹெல்ப் பண்ணுறது வேற, இல்லைனாலும் நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னா இங்கே கடகம் நிற்கும். கடகத்தையெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கணும். வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள். ஆனால் மற்றவங்களால தான் இவங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லை. எந்த இடத்துலையும் ஏமாற்றுறங்க. இன்னைக்கெல்லாம் குரு கொஞ்சம் போனார் பார்த்தீங்களா, இந்த வக்ர நிவர்த்தி முடிகிறதுக்கு முன்னாடி ஜென்ம குரு அப்படின்னு. அந்த நேரத்தில் யார்கிட்ட கையேந்த வேண்டிய சூழ்நிலைகள் வராது அப்படின்னு இருந்தீங்களோ அவங்க கிட்ட எல்லாம் போய் நிற்கிற வேண்டிய சூழ்நிலைகள் கடகத்துக்கு கண்டிப்பாக வந்துருச்சு. அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ இழந்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு கேரக்டர் சேஞ்சஸ் அப்படிங்கிறது கடகத்தை பொறுத்தவரையும் ரொம்பவே மாறி இருக்கு. குடும்பத்தோட ஒட்டுறது இல்லை, தனக்கு என்னென்னு இன்னைக்கு ஓரமாக இருக்கீங்க, திருமண வாழ்க்கையை காப்பாற்ற முடியல, தொழில் சார்ந்து பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் இல்லை, நிறைய சொல்லிட்டே போகலாம். குருனால பெரிய அளவுக்கு மாற்றங்கள் வந்திருக்கு. எல்லா சுச்சுவேஷனையும் சரியாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை கடைசியில் சரியாகாம போயிடுச்சு. நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது அவர்கிட்ட சொல்லியிருந்தோம், உங்களுடைய சொத்தெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். கடக ராசியில் பிறந்திருந்தார் அவர். ஆனால் லக்னம் பார்த்தீங்கன்னா வேறையா இருந்தது. நம்ம 2022 பார்க்கும்போது அவர்கிட்ட சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட இந்த காலங்கள் சொத்து ரீதியான பிரச்சனைகளை ரொம்ப நீங்கள் கவனமாக ஃபேஸ் பண்ணணும், இல்லைன்னா நிறைய பாதிப்புகள் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. அப்படியா மேடம், சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2024 நம்ம கிட்ட மறுபடியும் அதிகமாக ஜாதகம் பார்த்தாரு. கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு ஒருக்கா அவருடைய ஜாதகம் அப்படிங்கிறது மாத கிரகத்தோடைய அவருக்கு தசா ஊத்தி நடந்துட்டு இருந்தது. அப்போ மாதம் அவருக்கு பார்த்தீங்கன்னா பலன்கள் நிச்சயமாக மாறிட்டே இருந்தது. அவர் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, என்னுடைய சொத்தை என்னுடைய தம்பி பேர்ல எழுதி வச்சிருந்தேன். நிறைய நாங்களாம் கூட்டு குடும்பமா இருக்கும்போது தம்பி பேர்ல எழுதி வச்சிருந்தேன். இன்னைக்கு நான் எல்லாத்தையும் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, அப்படியெல்லாம் பிரிக்க முடியாது, எனக்கு இவ்வளோ பணத்தை கொடுத்துட்டு பிரி, அதோட சொத்தோடைய மதிப்பு எனக்கு இவ்வளோடைய ஷேரை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொந்த தம்பியை எதிரான போகக்கூடிய கதையை நம்ம அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தோம். அப்போ கிட்டத்தட்ட எல்லா பிரச்சனைகளும் பிறந்த கால ஜாதகத்தில் இண்டிகேட் பண்ணிச்சு. இதே மாதிரி இன்னொரு ஜாதகத்தை பார்த்தா அந்த ஜாதகர் வெளிநாட்டில் இருந்தார். ஆல்மோஸ்ட் அவர் 1981 அந்த சந்திரனோட ராகு இருந்தது. அவர்கிட்ட நம்ம சொல்லும் போது தெளிவாக சொல்லியிருந்தோம், உங்களால் இவங்களுக்குலாம் பிரயோஜனம் அதிகமாக இருக்குது, ஆனால் மற்றவங்களால உங்களுக்கு எதுவும் பிரயோஜனம் இல்லைங்க, உங்கள் சொத்து வளராதுங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். கிளியராக இண்டிகேட் பண்ணணும் மேடம் அப்படின்னு. ஒரு 10 நிமிஷம் அவர் அழுக ஆரம்பிச்சிட்டார். ஒன்றுமே பேசவே இல்லை. அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு என்ன சொல்றாரு, நான் ஊர்ல இருந்து இடம் வாங்கி போட்டிருந்தேன், எங்க அப்பாவும் என் தம்பியும் எனக்கு தெரியாமையே சேல் பண்ணிட்டாங்க இந்த இடத்த, இன்ன வரையும் இந்த இடத்துக்கு நான் வட்டி கட்டிட்டு இருக்கேன், கடன் இருக்கேன், ஊர்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, இவங்க 2 பேரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, நான் வேறொரு ஆள் ஊருக்கு வந்திருந்தேன் பார்த்தீங்களா, அப்பதான் எனக்கே தெரிஞ்சது மேடம், இப்ப நான் இவங்களை என்ன மேடம் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி மறுபடியும் ஒரு சொத்தை வாங்குறதுக்கு இண்டிகேட் பண்ணல, கடனை கட்டுறதுக்கு தான் இண்டிகேட் பண்ணுது. அப்ப இந்த காலங்கள் வரை வெயிட் பண்ணுங்க, இனி உஷாரா இருங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. அப்புறம் சொல்லும் போது சொல்லியிருந்தேன், அதுக்கு முன்னாடி யாருமே இதை சொல்லலையே மேடம் அப்படின்னு.
நிச்சயமா நல்லா படிச்சக்கூடிய அஸ்ட்ராலஜர் உங்களுக்கு எந்தெந்த காம்பினேஷன் எங்கெங்க இருக்கு, இதனால என்ன ஒரு பாதிப்புகள்லாம் இருக்குது, ஃபியூச்சர்ல எதையெல்லாம் எதெல்லாம் வாங்கும்போது எதெல்லாம் விஷயத்துக்கெல்லாம் போகும்போது நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருமே ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க. நீங்க அந்த மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜரை நீங்க தைரியமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன் சொல்றவங்கள யாரா இருந்தாலும் நீங்க ஏத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அட்வைஸ் பண்ணியிருந்தோம். அவர் சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட நான் ஒரு 20 பேர்கிட்ட பார்த்துருந்தேன். அந்த 20 பேரும் இந்த வார்த்தைகளை சொல்லவே இல்லை. உங்களோட பணத்தை அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா வளராதுங்கிற வார்த்தைகளும் சொல்லவே இல்லை. ஆனால் நீங்க சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. ஆனா இன்னைக்கு எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம சொல்லி நன்றியை வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட அவர் இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் இழந்துட்டாரு. இனி அடுத்தது அவருடைய growth எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இன்னைக்கு பாருங்க, அடுத்து வரக்கூடிய தசா புத்திகள்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்குமே அந்த வேலையை நினைச்சு பயப்படுறாரு. இதுக்கு முன்னாடி வேலையை தைரியமா செஞ்சுட்டு அந்த சொத்தை வாங்கிட்டாரு. நடக்கக்கூடிய தசா புத்தி அவர் மீண்டு வெளியே வருவாரா அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணவே இல்லைங்க. அப்ப நம்ம சொல்லியிருந்தோம், இந்த காலங்கள் வரை இருக்கும். ரொம்ப மனசு ரொம்பவே பாத்தீங்கன்னா நொந்து அதுக்கப்புறம் அதை ஏத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நிச்சயமா ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது அப்படிங்கறத நம்ம ஆறுதல் சொன்னோம். இதனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே எதுவரையும் போகலாம், எதுவரையும் போகக்கூடாது, எந்தெந்த விஷயங்களும் நம்ம கவனமா இருக்கணும், எதெல்லாம் கிரக சேர்க்கைகள் வீக்கா இருக்கும்போது நம்மளை லாக் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது ஈஸியாக சொல்லிடும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. அதனால தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயத்தை பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க மறந்துடக்கூடாது. இந்த நேரத்துல குரு சூரியன்கிற சிவராஜ யோகம் இந்த பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு மேல குரு பார்வையில பயணிக்கிறது எப்படி இருக்க போகுது, இந்த கடக ராசிக்கு 2ஆம் அதிபதியான சூரியன் தன்னுடைய வீட்டை பார்க்கிறார். குரு பார்த்த சூரியன் தன்னுடைய வீட்டை பார்க்கிறார். இது ஒரு யோகம் அப்படிங்கறத நிச்சயமாக சொல்லலாம். முதல்ல குடும்ப ஒற்றுமை அதிகமா இருக்குங்க. கல்யாணம் பண்ணாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய காலங்கள்ல கல்யாண யோகம் வரும். நிறைய ஜாதகத்தை பார்க்கும்போது இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க கல்யாணத்துக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆமா மேடம், ஒரு பிடி கொடுத்தே பையன் பொண்ணு பேச மாட்டேங்குது, ஊர்ல நடக்கக்கூடிய டைவோர்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க பயப்படுறாங்க, எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க, அந்த ஹோப் அவங்களுக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஜாதகத்தை நம்ம பார்த்தோங்க. ஏன்னா நம்ம பார்க்கும் போதெல்லாம் லக்னம் நெகட்டிவ் பிளானட் மேலே இண்டிகேட் பண்ணுது. ஸோ நீங்கள் கல்யாணத்துக்கு கேட்க வந்திருக்கீங்க, நம்ம நெகட்டிவ் பிளானட் மேலே இண்டிகேட் பண்ணுது. ஆமாம் மேடம், இன்னைக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, எப்போ கல்யாணம், இந்த மனநிலை எப்பொழுது மாறுபடும் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் கணவர் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி, இது என்ன எங்களுக்கு வரமா சாபமா அப்படின்னு கேட்குற மாதிரியான சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு கடகத்து ராசியில பிறந்திருந்தாலும் சரி, மிதுனத்துல பிறந்திருந்தாலும் சரி, மகரத்தை பிறந்திருந்தாலும் சரி, 3 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 70-80% ஒரே மாதிரியான பலன்கள் தான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா பிளானட்டரி கன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு வீக்கா இருக்கு இந்த ராசியை பொறுத்த வரைக்கும். தொழில நஷ்டங்கள், ஏன்னா தொழிலுக்கே சலனம் அதிகமாக கொடுக்கக்கூடிய இந்த சந்திரன் பிறந்த வீட்டில் இந்த தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய், இந்த கடகராசி மற்றும் கடக லக்னத்துக்கு ஒரு யோகாதிபதியான செவ்வாய் பலம் பெற்று பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக 7ஆம் இடத்துல உச்சம் பெறுது. இன்னைக்கு அவரும் சேர்ந்து போய் 8ல் மறைய போறாரு. இருந்தாலுமே சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால தொழில் சார்ந்த நஷ்டங்கள் படிப்படியாக அப்படியே ஒரு எண்டுக்கு கொண்டு வந்துவிடும். அடுத்தது என்ன அப்படின்னு தொடர்ந்து ஒரு யோசிக்கக்கூடிய நேரத்தை கொடுக்கும். பிரசித்தி பெற்ற ஆலய வழிபாடு இந்த நேரத்தில் ரொம்பவே சால சிறந்தது. சூரியனுடைய வழிபாடு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். பணத்தை சேமிக்க முடியல, ஜான் ஏர்னா மூலம் சறுக்குது, ஒரு கொஞ்சம் பணத்தை சேமிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம். காலையில் ஒரு பிளான் போட்டு போகிறீங்க, ஈவினிங் இந்த விஷயம் பண்ண முடியாது. அதுதான் இன்னைக்கு கடகத்தை பொறுத்தவரை நடந்துட்டு இருக்கு. எனக்கு இருக்கக்கூடிய எல்லா பெரிய விஷயங்களும் குரு வரதுக்குள்ளார நீங்கள் முடிச்சு வைக்கணும். அப்படி முடிச்சா மட்டும்தான் எல்லா ஒரு பெரிய குழப்பத்துக்கும் ஒரு தீர்வு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் மறந்துடக்கூடாது. குரு வந்தால் அணுவையும் நீங்க அசைக்க முடியாது. அங்க சந்திரன் ராகுவோட இருக்கக்கூடிய ஜாதகம் எல்லாமே கடுமையாக பாதிப்படையும் அப்படிங்க நீங்க மறந்துடக்கூடாது. ஏன்னா குரு அங்க ராகு மேல போவாரு. அட் அ டைம்ல தசா புத்திகள் நெகட்டிவா இருந்தா நிச்சயமா நெகட்டிவான பலன்கள் தான் கொடுக்கும். ஸோ ரொம்ப கவனமா இருக்கணும். திருமண வாழ்க்கையில 3வது மனிதர்களுடைய தலையீடு ஏகப்பட்ட ஹாரோஸ்கோப்ல நான் பார்த்துட்டேங்க. நிறைய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் களத்துல காரக கிரகங்கள் வீக்கா இருந்தது தான். அதுக்கு எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு கணவன் மனைவி சுமூகமாக கிட்டத்தட்ட ஒரு டைவர்ஸோட எண்டில் விளிம்பில் இருக்கிறேன், இனியாவது மாற்றம் வருமா? எஸ், நிச்சயமாக மாற்றம் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. வேலையில் இருக்கக்கூடிய மென்டல் ப்ரெஷர்லாம் படிப்படியாக இனி குறையும். நல்ல ஒரு பெயரும் புகழும் எடுக்கக்கூடிய நேரமாக இது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நம்ம முன்ன சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் தான் பதில் சொல்லும், ஒரு சொல்யூஷன் சொல்லும். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர
நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.